கார்த்தி தீபா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டு நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் வந்து பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம கார்த்தி வந்து அப்படியே கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரம்யா வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுபடியே சிறப்பாக செஞ்சிடறாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தீபா வந்து மார்க்கெட்லேருந்து வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அதே மாதிரி தான் நம்ம ஐஸ்வர்யாவும் இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து ஃபோன் வந்து பேசுகிறாங்க. அது நம்ம சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ஒருத்தவங்க தீபாவையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது ஐஸ்வர்யா வந்து ஏற்பாடு பண்ண ஆளா இல்லை ரம்யா வந்து ஏற்பாடு பண்ண ஆளான்னு சின்னதாக நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்னது சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, என்னம்மா தனியாக தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் எதுவும் பேசினேனா இல்லை வம்புழுத்தனா? தனியாக வந்திருக்கியா உதவி செய்யலான்னு தானே கேட்டேன். அதுக்கு என்ன பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி வம்புழுக்கிற மாதிரி பேசுகிற, நீ தானே வம்புழுத்த அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை வந்து திருப்புற மாதிரி பேசுகிறாங்க. உங்கள்கிட்டலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா மட்டும் பைய எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னம்மா ஓவராக தான் பண்ணுற? நான் உதவி செய்யலான்னு வந்தேனா நீ பிரச்சனை பண்ணிட்டு என்ன வந்து பிரச்சனை பண்ணுறியான்னு கேட்குற. அங்கே 2-3 பேர் வந்து வந்துட்டாங்க. என்ன மாப்பிள்ள ஆச்சுன்னு அங்கே சொல்லும்போது, நான் உதவி வேணுமான்னு தான் கேட்டேன், பிரச்சனை பண்ணாதீங்கன்னு இவ வந்து பேசுகிறா. அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வதான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேகமாக வந்து ஓடுறாங்க. அந்த இடத்துல தீபா வந்து வேக வேகமாக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ரகசியமாக வந்து பின்பக்கமாக திரும்பி பேசிகிட்டு இருக்காங்க. கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தீபா வந்து கார் மேலே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க. அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தீபாவுக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குங்கிற விஷயம் வந்து கார்த்திக் வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. கார்த்தி இது மாதிரி தீபாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னேன். என்னங்க சொல்கிறீங்க, எப்போ, எங்கே அப்படின்னு கேட்கும்போது, சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஏதோ ஜாமானை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா தீபா, அப்போன்னு பார்த்து தான்ப்பா இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போன்னு பார்த்து நம்ம லீவு வேறு கேட்கணுமே, பெர்மிஷன் வேறு கேட்கணும், சரி நம்ம மேடம்கிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போகிறாங்க. கார்த்தி இந்நேரம் வந்து லீவு கேட்க வந்திருக்கணுமேனு நம்ம ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி தீபா இருந்தால் தானே எனக்கு பிரச்சனை, தீபா இல்லைன்னா எனக்கு இங்கே பிரச்சனையே வராதில்ல அப்படின்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, எனக்கு பெர்மிஷன் வேணும் மேடம், நீ பெர்மிஷன் தானே, உனக்கு தரேன், எந்த பிரச்சனையும் இல்லை மனசில் நினச்சிட்டு இருக்கும்ப, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பர்சனல் ரீசனுக்காக தான், நான் இது வரைக்கும் லீவெல்லாம் கேட்க மாட்டேன், இப்போ பெர்மிஷன் வேணும்னு கேட்குறேன்னா புரிஞ்சுக்கங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னமும் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படியெல்லாம் சொல்லிங்க நினச்சேன், ஆனால் ஐஸ்வர்யா தானே இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா, தீபாக்காக தானே லீவு கேட்குறீங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பெர்மிஷன் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம ரம்யா. அந்த இடத்துல அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் எப்படி இதெல்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க. ஒரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து க்ளோஸ்அப் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தீபா, நான் உன்னை எதுவும் பண்ணணும்லாம் ஆசைப்படல, என் வாழ்க்கையில் குறுக்க யாரும் வரக்கூடாது, ஏன்னா என்னோடய மனசாட்சி சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைனா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். இப்போ பிஸ்னஸ்லேயே ஏதாவது பிரச்சனைனா ஹேண்டில் பண்ணுவேன். நீ என் வாழ்க்கைக்குள்ளேயே வரணும்னு நினைக்கிற தீபா, உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நான். அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து வேக வேகமாக பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அபிராமி அம்மாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சது. அவங்க வந்து பேரதிர்ச்சி ஆகிட்டு, என்னது தீபாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சா, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ரம்யாவோட சதி திட்டம் எப்படி நம்ம கார்த்தி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, தீபாவை எப்படி மீட்க போகிறாங்கன்னு சூப்பரான ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஐஸ்வர்யா கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ம ரியா. நீ தானே இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, சேச்சா நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லையே, அப்போனா யார் வேலையாக இருக்கும், யதார்த்தமாக நடந்துச்சா இல்லை ரம்யாவோட வேலையான்னு நம்ம ரம்யாவுக்கு தான் ஃபோன் அடித்து கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் ஒரு பக்கம் ரியாவும். அப்போன்னு பார்த்து, மேடம் என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குன்னு மேனேஜர் வந்து கேட்குறாங்க. வேலை அப்பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை நினச்சிட்டு வந்து கேபின்குள்ளே வராங்க. அந்த இடத்துல கார்த்தி, எனக்கு நீங்கள் ரொம்பவே முக்கியம், ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டாக வருவீங்கன்னு, ஆனால் உங்களை கை காட்டி சொல்லவே இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே நான் இடம் பிடிக்கணும், அதுக்காக தான் இது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும், ஆனால் தீபா வந்து நீங்கள் தான் மனப்பூர்வமாக உங்கள் ஒய்ஃபுங்கிற அங்கீகாரம் கொடுக்கவே இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது அந்த இடம் எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி அப்படின்னு நம்ம ரம்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க.